Hello guys, welcome back to our riding info channel. இன்னைக்கு டே 2ல எங்கெங்க போறோம்னா ஃபர்ஸ்ட் போறது அரப்பள்ளீஸ்வர் கோயில். அரப்பள்ளீஸ்வர் ஃபர்ஸ்ட் வாகாயகங்க போகணும். அங்க போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அரப்பள்ளீஸ்வர் கோயில் அங்க போயிட்டு சாமி தரிசனம் பண்றோம், பிரேக்ஃபாஸ்ட் பண்றோம். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு எங்க போறோம்னா பொட்டானிக்கல் கார்டன் ஒன்று இருக்கு, அங்க போயிட்டு வியூ பாயிண்ட் எங்கே இருக்குன்னு சொன்னாங்க, அங்க போய் பார்க்கலாம்னு பிளான்ல இருக்கிறோம். இன்னும் ரூம்ல இருந்து விக்கெட் கிட்டத்தட்ட ஒரு 8-9 மணிக்கு மேலே அப்படி விக்கெட் ஆகி போடணும், சரியா இருக்கும். வெளியே வந்து பார்த்தா ரொம்ப பனி இன்னும் இருக்கு, அதனால பெட்டை விட்டு எந்திரிக்க மனசு இல்லை. ஆமா, வெளியே எந்திரிச்சு பார்ப்போம். கிளைமேட் ஓகேன்னா போவோம், இல்லைன்னா ஒரு டீயை போட்டு இங்கே படுக்கலான்ற மாதிரி பிளான்ல இருக்கு. என்னடா பிளான்ல இருக்கு பார்ப்போம் அப்படின்னு. ஓகே காய்ஸ், வாங்க வீடியோட இணைஞ்சிருங்க. அடுத்தடுத்த வீடியோ பார்ப்போம். எனி ஆல்வேஸ் ஃபன் டே, சண்டே ஓகே, மண்டே ஃபன் டே. நம்ம பயவுள்ள எங்க நிற்கும் தெரியல. அந்த நிக்கிறாயா எழுந்து வலை கட்டிருக்கு பாருங்களேன். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஒரே நல்ல ஒன் டே நைட்ல பூரா செலுந்து பின்னிடுச்சு. இன்னொரு நாள் விட்டா பூரா குடியிருந்துடும் போல் இருக்குதே. நின்ற வண்டி ஸ்ட்ரகிள் ஆகாமல் ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்ப்போம். இதில் தெரிஞ்சிட வண்டி கூலிங் ஆனாலும் ஸ்டார்ட் ஆகுதான். நான் ஸ்டார்ட் ஆயிடு ஒன் டேல எவ்வளோ ஓடி இருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை, இது வந்து பெட்ரோல் போட்டதுக்கப்புறம் பெட்ரோல் ஃபுல் பண்ணது வந்து 269 ஓடி இருக்குது. ஊர்லேருந்து வந்து 347 ஓடி இருக்குது ஃபஸ்ட் டே. செகண்ட் டே இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிற நாள் எவ்வளோ வருதுன்னு தெரியல. ஊரில் போய் டிசிஷன் பண்ணிக்கிறோம் எவ்வளோ தான் வந்துருக்கு. வா குட், ஒரே ஸ்டார்ட்டில் ஸ்டார்ட் ஆகிடுச்சியா. புது வண்டி இல்லை, ஸ்டார்ட் ஆகலை, ஆரி வேறு செத்தா. பரவாயில்ல, ஓகே. நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணி வந்ததுனால பேட்டரி வந்தாலும் இவ்வளோ ஆயிருக்காது. வண்டி நாய்ஸோட வண்டி கையில் வச்சுக்க. ஸ்டிக்கு போகிற ஸ்டிக்கு ஸ்டுக் ஆகிட போகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே ரைடிங் ஸ்டார்ட். அதான் அங்கே எல்லாரும் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஹைட்லேருந்து தண்ணி வரும். ஏன்னா நேற்று 2 நாளாக சரியான ரெயினால தண்ணி மேபி கிளியராக வராது, வெறும் செம்மண் அந்த மாதிரி கலந்து தண்ணியாக மண்டி தண்ணியாக தான் வரும். ஸோ கொஞ்சம் பார்த்து தான் குளிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இல்லைன்னா மேலே வந்து பாறைகள் ஒன்று வந்துச்சுன்னா சோழி முடிந்தது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக குளிக்கணும்னு நினச்சி தான் போகிறோம். நடப்பதெல்லாம் நன்மைக்கு, நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். நாங்கள் போய் பார்ப்போம். இங்கே அகாயகங்க எல்லாரும் வீடியோ போட்டிருப்பாங்க, நம்மளும் மேபி பண்ணுவோம். நல்ல ஆங்கிள்லேருந்து எடுத்து போடலாம்னு சொல்லிட்டு. இங்கேருந்து ஒரு 10-14 கிலோமீட்டர் தான். கோரைடர் வேறு ரொம்ப கோவமாக கிளம்பிட்டு இருக்காரு, லேட் ஆகிடுன்னு சொல்லிட்டு. இந்த ரோடு நைட்டு வந்தாங்க, சாப்பாடு வாங்க போயிட்டு வந்தாங்க. செம்மேடுன்னு ஒரு ஏரியா போயிட்டு வந்தோமா. போயிட்டு வர்றதுல என்ன ஆச்சுனாக்கா ஃபுல்லாக ஃபோக, அதாவது புகைதான் இறங்கிடுச்சு, பனிமூட்டம் இறங்குறதுல. அவர் போகிற பார்த்தீங்களா, அந்த தொலை கூட எனக்கு வண்டியில் கிளியராக தெரியல. ஐயோ எப்படா ரிட்டர்ன் போய் சேர போட்டு சாப்பாடு வாங்கி வச்சுட்டு நனைஞ்சு ட்ரெஸ் பூரா நல்லா நேற்று கிட்டத்தட்ட ஒரு 11 மணிலேருந்து நைட்டு வரைக்கும் ஃபுல்லாக ட்ரெஸ் ஈரமே தான் இருந்தாங்க. ட்ரெஸ், இன்னரு, ஷூ எல்லாமே நனைஞ்சிடுச்சு. ரொம்ப பேடு. நைட்டில் நடிக்கிட்டோம். இந்த அளவுக்கு ப்ராப்பரான ரைடிங் கிட்டு வர இல்லையா. அவங்க நானாவது இந்த ஜாக்கெட்டாக போட்டு, அவங்க அதுவும் போடலை. எப்படி தான் வந்தாங்கன்னு தெரியல. ஹெல்மெட் போட நனைஞ்சு இந்த மூஞ்சி மைக்கிங்லாம் ஈரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நேமா வீட்டுக்கு போனால் தான் தெரியும் இதோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்த ரைடிங் ஆகுமா இல்லை இந்த ரைடிங்கோட சோழியை முடிச்சுடுவாங்க அப்படின்னு பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. இன்னும் மதுரை வரை போகணும். அது வரைக்கும் வீடியோ கொஞ்சம் நல்லா வந்துச்சுன்னா கொல்லி ஹில்ஸ் ரைடு செம்மையாயிடும். நாமக்கல், கரூர் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல எடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த பாடி பில்டிங் வண்டிக்கு பஸ்ஸுக்கு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கரூர் இந்த ஏரியாலாம் பஸ் பாடி பில்டர் எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். மியூசிக் ப்ளே பண்ணலான்னு பார்த்தா லோகிங்கில் அப்புறம் அந்த மியூசிக் சவுண்டே கேட்டுட்டு இருக்கோம். எனக்கு ஒரு விஷயம் தெரியல, இந்த மாதிரி ரைடிங் பண்ணுறப்ப நம்ம ஸ்பீக்கர் வச்சுட்டு பாட்டு கேட்டுட்டு போடுவாங்கல்ல, அந்த ஆடியோ வந்து நம்மளுக்கு வீடியோவில் இதாகும். அந்த வீடியோவோட சேர்த்து நம்ம ஆடியோ வீடியோ வந்து சேர்த்து யூடியூப்ல அப்லோட் பண்ணா அது காப்பி ரைட்ஸ் வருமானு தெரியல. யாராவது
வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி எனக்கு சரியா ஐடியா அந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தெரியல. அதாவது வீடியோட சேர்த்து வேற மியூசிக் சாங்ஸ் படத்தோட சாங்ஸ் போட்டோம்னா காப்பிரைட் வரும்னு தெரியும். அந்த மாதிரி லைவா போறப்ப ஒரு சாங்ஸோ ஏதோ வந்து படிக்கிறதெல்லாம் எடுத்து போட்டோம்னா அது காப்பிரைட் வருமா சரியா தெரியல. ஸோ நம்மளோட சேனல் வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. இந்த மாதிரி அதுக்கு தெரிஞ்சுக்கிச்சுன்னா கொஞ்சம் அர்த்தம். ஏன்னா நம்மளுக்கு வித்தவுட் மியூசிக் ரைடிங்னே பிடிக்கவே பிடிக்காது. மியூசிக்லாம் ஒரு ரைடிங் என்ன இந்த மாதிரி இடத்துல அப்படியே பாட்டு கேட்டுட்டு அப்படியே போனோம்னு அப்படியே ஆனந்தமா இருக்கும். டிக்கெட் எடுத்துட்டு பேக் உள்ள வைக்கல கேமரா அடிச்சுட்டேன். சரியாவே கவுண்டர் பண்ணலங்க. பயந்து வர அப்படி இருக்கு. ஏன்னா மலையில ஹெல்மெட் அடைஞ்சதால அந்த கிரிப் இல்ல அந்த ஸ்டிக்கர் மாதிரி விட்டுவோம்ல 2 ஸ்டிக்கர் போட்டிருக்குங்க. ஆனா இது இந்த ஹெல்மெட்ல சமதளமா இல்ல. ஸோ அதனால 2 ஒட்டுற மாதிரி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஒன்று ஓட்டினா அது கொஞ்சம் பிஞ்சிட்டு வந்துடுச்சு திருச்சிலேருந்து வர்றப்பயே. அப்புறம் இங்க வந்துட்டு அடி ஹில்ஸ் ஏறப்ப இன்னொரு ஸ்பேர்ல இருந்துச்சு அதை எடுத்து போட்டு ஒட்டி பட்டுட்டு அப்படியே இருந்து அந்த மலையில ஏறப்போ உள்ள ஈரம் இறங்குறதுனால அந்த இது புடிங்கிட்டு வந்துடுது. அதனால பயந்து போறோம். அப்படி பிடிங்கி விழுந்துடும். அடுத்த ஊருக்கு போயிட்டு அந்த போட்டு கட்டுவோம்ல 3 பின் மாதிரி அது என்ன ஆர்டர் பண்ண அது இன்னும் வந்தே சேரல. அது ஒன்று வாங்கி அதுக்கப்புறம் தான் அது இது பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அது இருந்தால் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். பயப்படாம போகலாம். இது வேற ஸ்டிக்கர் இப்போ பிடிங்கிட்டு வருவோம்னு சொல்லிட்டு யோசிச்சு வண்டி ஓட்டுறா அப்படி இருக்கு. இது அரப்பள்ளீஸ்வரர் கோயிலா? வாட் ஹில்ஸ் எப்படி போறது? நீ இடம் இருக்கா? இது என்னது நவதானி கடையோ? பாத்தீங்களா சோப்பு சீப்பு என்னென்னமோ வச்சிருக்காங்கப்பா. இங்க பாருங்க பூரா தாயத்து ருத்ராட்சர மாலை கையில கட்டுற கயறு எல்லாமே வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி போற போய் வாங்கிட்டு போகணும் வண்டிக்குன்னு சொல்லிட்டு. இதாங்க அரப்பள்ளீஸ்வரர் கோயில் வந்துட்டு. ஆனா குளிக்காம கோயிலுக்குள்ள போகுது மனசு ஏத்துக்கல. ஸோ கீழே ஃபால்ஸ் போய் குளிச்சுட்டு வரலாம்னு பாக்குறேன். ஏன்னா கிட்டத்தட்ட 1000 ஸ்டெப்ஸ் கீழே இறங்கி போகணும். இறங்கி போறது பிரச்சனை இல்லை, ரிட்டர்ன் ஏறி வரப்பதான் பிரச்சனை. ஏன்னா இப்போ போய் குளிச்சுடுவோம் வேறுத்தாலும் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. என்ன மேட்டர்னா குளிச்சுட்டு ரிட்டர்ன் மேலே ஏறுறப்ப டெஃபினெட்லி வேர்த்துடும். அப்போ குளிச்சதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். ஏன்னா கிளைமேட் நல்லா இருக்கு, அந்த அளவுக்கு வேர்க்காது, இன்னும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் ஸ்டெப்ஸ் நல்லா போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப ஈஸி தான். இன்னும் கீழே வரைக்கும் இதே ஸ்டெப்ஸ் தானா? கொஞ்சம் தூரம் கஷ்டமா இருக்குமா? சரி ஓகே. ஒரு மினி பர்ச்சேசிங்காக போயிட்டு இருக்கிறோம். ஊசி பாசி வேற என்ன இருக்கு? இது வந்து பாத்தீங்கன்னா செம்மேட்ல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள படகு இல்லம். இங்க வந்து பாத்தீங்கன்னா கொரோனா எப்ப லாக்டவுன் ஆச்சு அப்ப லாக் ஆனது. அதுல இருந்து படகு போட்டிங்கே விடல. ஆனா தண்ணி நிறைய இருக்கு. ஆனா நம்ம மாதிரி மக்கள் வந்து ஏமாற்றம் ஆயிட்டு ரிட்டர்ன் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 எங்க அங்கிருந்து செம்மேட்ல இருந்து எத்தனை கிலோமீட்டர்? ஒரு கிட்டத்தட்ட 16-17 கிலோமீட்டர் வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு. பெட்ரோல் லாஸ் அதனால என்னோட வண்டியில் ஆல்ரெடி லாஸ்ட் கோடு வரைக்கும் போயிடுச்சு. நான் வர வேணாம் தான் நினைச்சேன். இருந்தாலும் வந்து போட்டிங்காக வந்தா
இங்கே பூட்டிங் ஆகிடுச்சு. ஸோ உங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மக்கள் அது பார்த்தா டூரிஸ்ட் வந்த மக்கள் மாதிரி தெரியல, ஆனால் விளையாட வந்த மக்கள் மாதிரி உட்காந்து கடலை போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ பல்ப் ஆனது லாஸ்ட்டு நம்ம 4 பேர் தான். நாங்கள் 4 பேர் தான். ஆமாம், நாங்கள் 4 பேர் தான். நம்ம 4 பேர். ஆமாம், இந்த வீடியோ பார்க்குறோம் நீங்களும். படகு எல்லாம் கதம் அப்படியே ஒரே ஒரு தடவை ஊட விடு. 1-3 ஆகுது. 1-3 ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்பலாம் இருக்கா. ஏன்னா நைட்டு மழையில் இது ஒரு ஸ்பீக்கர் கொஞ்சம் ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிக்கிற அப்புறம் போடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா படகுள்ளத்தில் வந்து ஏமாற்றம் ஆயிடுச்சு. ஏன்னா போட்டிங்கே விடலை. ஸோ நான் வந்து 2-3 ஃபோட்டோ எடுத்துகிட்டு சரி போவோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்னா கொரோனா எப்போ ஏதாச்சும் அதுலேருந்து விடலைன்னு சொல்கிறாங்க. கிளம்பி இது இங்கே கிராஸ் ஆகி வந்து தாவரவியல் போங்க, அங்கே போகல, அங்கேயும் லாக்கு தான். அதனால் எங்கேயுமே போய் பார்க்க முடியல. இங்கே மெயினாக இப்போ உள்ள சுச்சுவேஷனில் அரப்பள்ளீஸ்வரர் கோயில், அது என்ன அகங்க ஃபால்ஸு, அப்புறம் நேற்று பார்த்த அந்த இடங்கள் மட்டும்தான் நம்மளால் போக முடிஞ்சது. இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது. சப்போஸ் இன்னைக்கு ஸ்டே பண்ணால் பார்க்கலாம்னா 2 நாள் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒருத்தில் எல்லா இடத்துலையும் லாக்டவுன் போட்டிருக்கனால மேபி போகிறது பெட்டராக இருக்கும் நினச்சி நாங்கள் கிளம்புறோம். அடுத்தடுத்த வேலைகள் இருக்குதுல்ல, வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், இந்த மாதிரி வேலை இருக்கனால நான் கிளம்பலான்னு முடிவு எடுத்துட்டு இப்படியே கிளம்பியாச்சு. ஏன் எவ்வளோ நேரம் கிளம்புறோம்னா நேற்று எல்லாம் மழையில நனைஞ்சு ஊறி சூழலாம் பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும், ஈரமாகவே போட்டுட்டு தெரியுறேன் நான் 2 நாளாக. அதனால சரி இன்னைக்கு நனைஞ்சு போகாமல் நேற்று நனைஞ்சுன்னா இங்கே ரூம் எடுத்தனால ஓகே. நம்ம ஊருக்கு போகிற நனைஞ்சு ரொம்ப அப்புறம் நடுங்கி கூதடிச்சு காய்ச்சலில் வந்துருமேன்னு சொல்லிட்டு மழை வரதுக்கு முன்னே கிளம்பிடலான்னு பார்க்குறோம். ஸோ அதனால் மழை வர முன்னே கிளம்பிட்டா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, போகிற வழியில் சோளக்காலில் போய் வீட்டுக்கு ஏதாவது இந்த மிளகு செய்கிறத வாங்கிக்கிறேன். ஏன்னா தப்போ தான் வீட்டில் கொஞ்சம் வேண்டிய பொருள் வாங்கிட்டு வரேன், இல்லைன்னா வீட்டில் 2 செருப்படி விழுவுமே. ஸோ அதனால் வீட்டில் போய் பஸ் வாங்குறது பொழுது ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்தோன்னா அவங்களும் ஹாப்பியாகிடுவாங்க. ஓகே ஏதோ வந்ததுக்கு வாங்கிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் எதாவது வாங்கிட்டு மிளகு சீரகம் கொஞ்சம் சீப்பாக கிடைக்குனாங்க. சரி வீட்டில் அம்மாக்காக கொஞ்சம் வாங்கிட்டு போகலான்னு இருக்கேன். நாங்கள் கேட்டு வர விட்டோம், அங்கே என்ன எதாவது கிடைக்குதோ எடுத்துகிட்டு வரான்னு. தேன் இங்கே இருக்குது, ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு ஒரிஜினாலிட்டியாக தெரியலை. ஸோ செக் பண்ணி பார்ப்போம். சோளக்காடுக்கு தான் அந்த இது அவ்வளோ ஈஸியாக கிடைக்கும். அங்கே தான் அந்த இயற்கை விவசாயம் பண்ணது என்ன மாதிரி அங்கே இருக்குது. அங்கே போகிற வழியில் கடையில் ஏதாவது வாங்கிட்டு எடுத்துகிட்டு ஒரே தான் ஒரு சூப் அடிச்சுட்டு அங்கேருந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணால் கீழே தான் அடுத்து கீழே போயிட்டு ஒரே தான் லஞ்ச் எடுத்துகிட்டு வண்டி எடுத்து தட்டோம்னா மதுரை தான் நேராக. அதுதான் பிளானு, வேறு ஒன்றும் இல்லை பெருசாக. கிளைமேட் பார்த்தீங்கன்னா வைங்களே செம்ம ஜில்லாக இருக்குங்க. ஊட்டி கொடைக்கானல் அந்த ஃபாக் வரும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அங்கே மேலேலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஊர் புகை வந்து அப்படியே இறங்கி வருது. நாங்கள் அந்த ரிட்டர்ன் வரப்போ நான் வீடியோ பண்ணலை சார், ஏன்னா கேமரா சார்ஜ் இல்லை அதனால் பண்ணலை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ புகை பனிமூட்டை இங்கேருந்து அவ்வளோதான் சரியாக தெரியல. பகல் நைட்னா கூட ஓகே, அதுலேயே ஸ்லோவாக வந்து சரி ரைட் ஓகே எங்கிட்ட நடிச்சிடுவோமே சொல்லிட்டு புதுராவில் வந்தோம். சரி அதில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்ச மாதிரி வந்துட்டோம். வந்து என்ஜாய் பண்ணி ஆயிடுச்சு. வண்டியை கிளப்ப வேண்டியதான். இங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கும், பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டு. இங்கெல்லாம் நாங்கள் ஸ்டே பண்ணலாம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே டெக்கரேஷன் சூப்பராக இருக்குது. கொல்லி ஹில்ஸ் ரிசார்ட் இது ரெஸ்டாரண்ட் இல்லை சாரி ரிசார்ட்டுங்க. இங்கே உள்ளது ரிசார்ட்டாக தான் இருக்குது. ரெஸ்டாரண்ட் இருப்போ உங்களுக்கு சாப்பாடு இப்படி எல்லாமே கிடைக்கும். இங்கே வந்து ரிசார்ட்லேருந்து நம்ம தனியாக போய் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அங்கேருந்து சோளக்காடில் செம்மேடை வர மாதிரி இருக்குது. செம்மேடு தான் கொஞ்சம் பெரிய டவுன். ஏன்னா பஸ்ஸு போக்குவரத்து வசதி அங்கேருந்து ஈஸியாக அங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அதனால் அங்கேருந்து போக்குவரத்துக்கு ரொம்ப ஈஸியாக கொஞ்சம் பஸ்ஸில் டெம்பிள் போகிறதா இருக்கட்டும், அது என்ன லாஸ்ட்டாக அந்த அருவி போகிறதா இருக்கட்டும், அங்கே உள்ள இடங்களுக்குலாம் பஸ் அங்கேருந்து அவைலபிள், மற்ற இடத்துலாம் கிடைக்கிறது இல்லை. வந்துட்டு செம்மேடை நெருக்கி வந்தாச்சு நினைக்கிறேன். இதான் செம்மேடு. ஓகே அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகிற வழியில் அங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம். பார்த்தீங்கன்னா அந்த ரூம்லேருந்து நேராக போனால் சோளக்காடில் வேண்டது பொருள் வாங்கிட்டு வண்டியை மூவ் பண்ணலான்னு ஒரு பிளானு. ஒரு பிள்ளைங்களாம் இங்கே வருதுங்க, அதான் வர்றாங்கன்னு நினைக்கிறேன். இது வயல்வெளி இங்கே காஞ்சி கிடக்கு, என்னன்னு தெரியல. இந்த விட்ட அவங்க இன்னும் போடலை என்னமோ. அங்கே பஸ் ஸ்டாண்டு செம்மேட்டோட பஸ் ஸ்டாண்டு சின்ன பஸ் ஸ்டாண்டு தான், அதனால சொல்லிக்கிறதுக்கு இல்லை. ஆனால் எல்லா பஸ்ஸும் இங்கேருந்து நாமக்கல் போகிறதுக்கு கரூர் போகிறதுக்கு பஸ் இருக்குது. லோக்கல் நம்ம அங்கே போகிற இடத்துக்குலாம் இது இருக்குது பஸ்ஸு. நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு பஸ்ஸிலோட போகலாம்.